நீங்கள் இப்போது பிரீமியர் பத்மினியை பார்க்கிறீர்கள். இது ரஷ்யாவில் தயாரிக்கப்படும் ஒரு கார். இது ஒரு ஃபெராரி F40 போல் தெரிகிறது. நம்ம ஜெமினி ஏஐக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்க்ரீன் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கேமரா ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எந்தெந்த இடங்கள்லாம் இது சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்தெந்த இடங்கள்லாம் பயங்கரமாக சொதப்புது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். தமிழில் இப்படி ஒரு வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் கிரியேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போது சேலத்தில் நல்ல வெப்பம் நிலவுகிறது. வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை பெய்ய வாய்ப்பில்லை. நான் நன்றாக இருக்கிறேன், நன்றி. இன்று உங்களுக்கு எப்படி இருக்கிறது? உங்களுடைய நாள் சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி வேண்டுமா? ஃபர்ஸ்ட் டைம் ஜெமினி ஏஐ வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சரியான ரீஜனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியது. இது ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன வெதர் கண்டிஷன், என்னென்ன விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நம்மளோட கான்வர்சேஷன் பண்ணுது ஆஸ் அ ஃப்ரெண்டா. அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அடுத்த கொஷினே வருது. ஸோ நம்ம இப்போ இந்த லைவ் கேமராவில் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஷோ பண்ணி அது சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தரலாம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் மைன்யூட்டாக கவனிக்கப்படும். இது செயற்கை புல்வெளி போல் தெரிகிறது. இது பற்றி உங்களுக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இல்லை, என் கையில் இருக்கும் பொருளை கேட்கிறேன். இது ஒரு மொபைல் போனின் மதர் போர்டு போல் தெரிகிறது. இது என்ன மாடல் என்று சொல்ல முடியுமா? தங்களால் சொல்ல முடியுமா? இது Xiaomi Redmi 6A மொபைல் போனின் மதர் போர்டு போல் தெரிகிறது. பெர்ஃபெக்ட் சரியா சொல்லிட்டீங்க. மிக்க நன்றி. உங்களுக்கு வேறு ஏதேனும் உதவி வேண்டுமா? ஃபர்ஸ்ட் ஷோ பண்ண மதர் போர்டை பார்த்தீங்கன்னா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருச்சு ரியல்மியோடது அப்படிங்கிறத. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டரியா ஆசூஸோட மதர் போர்டை வந்து ஷோ பண்ண போகிறோம். ஏன்னா ஆசூஸ் மொபைலே இப்போ ரேர். ஸோ இதோட மதர் போர்டை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிருச்சுன்னா இது சரியான பாதையில் தான் போகுதுன்னு அர்த்தம். சரி, அதுவும் Xiaomi Redmi 6A மாடலின் மதர் போர்டு தான். அதில் கேமரா மற்றும் சிம் கார்டு ஸ்லாட்டுகள் உள்ளன. இல்லை, மீண்டும் சோதியுங்களேன். மீண்டும் பார்க்க முடியுமா? இங்கே தான் ஜெமினி ஏஐட்ட சில பல ஃப்ளாஸ் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டை ஷோ பண்ணோம் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுது. ரெண்டாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை கண்டுபிடிச்சிருச்சு இதுதான் அதுன்னு சொல்லிட்டோம்னா அடுத்து அதோட உருவமைப்பில் இன்னொரு ஆப்ஜெக்ட்டை கொண்டு வந்தாலும் அதே தான் அது ப்ரிட்டெண்ட் பண்ணிக்குது. அதாவது முன்ன இருந்த பொருளே தான் இதுவுமே அப்படின்னு ப்ரிட்டெண்ட் பண்ணிக்குது. உள்ள இருக்க டிஃபரன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஐயால ஸ்ட்ரகிள் பண்ண முடியுதுன்னு தோணுது. கூடவே பார்த்தீங்கன்னா கேமராவை ஆப்டிமைஸ் பண்ண முடியுது, ஆனால் சரியான ஃபோக்கஸிங் லென்த் முடியல. என்ன பொருள் என்று தெரிகிறதா? கண்டிப்பாக இது ஆகியவை இங்கு செய்யப்படுகின்றன. ஒன்று மொபைல் போனின் மதர் போர்டு தான். அதில் இன்டெல் ப்ராசஸர் உள்ளது. வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். இப்பொழுது தங்கள் முன்னாடி இருக்கும் இந்த பொருள் எதற்கானது? இது என்னது? இது டைல்ஸ் சமன்படுத்தும் கருவி போல் தெரிகிறது. இது பற்றி உங்களுக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? தவறான விடை. மீண்டும் பாருங்கள். மன்னிக்கவும், நான் தவறாக கணித்து விட்டேன். இது ஒரு மொபைல் போன் கேஸ் போல் தெரிகிறது. இது பற்றி உங்களுக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இல்லை, மீண்டும் பாருங்கள். இது ஒரு மொபைல் போன் ஸ்டாண்ட். சரியாக சொன்னீர்கள். இது ஒரு மொபைல் போன் ஸ்டாண்ட். இது பற்றி உங்களுக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? எனக்கு எதுவும் தெரிந்து கொள்ள தேவையில்லை. பட் நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இது போன்ற கேள்விகளை யூசர்ஸ் கேட்டுதான் ஆக வேண்டும். நீங்கள் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். அதனால் தயவு செய்து சில விஷயங்களை மனதில் நினைவில் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் கருத்துக்களை நான் மனதில் வைத்துக் கொள்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதேனும் உதவி வேண்டுமா? தேவைப்பட்டால் கேட்கிறேன். பாத்தீங்களா, இதுதான் இப்போ பிரச்சனையே. ஆக்சுவலாக சொல்ல போனால் கேமரா ஆப்டிமைசேஷன் பண்ணணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல ஆப்ஜெக்டை ரீட் பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி ஏஐக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. இதை சொல்லியும் குத்தம் இல்லை, டிசைன் பண்ணவங்க ஒழுங்கா பண்ணியிருந்தா இது ஏன் தப்பு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா கேமரா ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். தென் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. ஸ்க்ரீனில் என்ன வந்து எமுலேட் ஆகுதோ என்ன வந்து ஷோ ஆகுதோ அதை வந்து சரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஆப்ஷன். இப்போ இதை நம்ம செக் பண்ணப்ப என்னோட வால்பேப்பரை பற்றி கேட்டேன். வால்பேப்பரை பத்தி தெளிவாக சொன்னது. ஸோ இந்த வால்பேப்பரில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் மைன்யூட்டா சொல்லுது. அதுல எந்த வகையான பிரச்சனையும் இல்ல. ஆனா ஸ்டேபிளா ஒரு வால்பேப்பர் இருக்கும்போது மட்டும்தான் இன்கேஸ் நாம இப்படி வெப்ல ஏதாவது சர்ச் பண்றோம் அப்படின்னா அப்ப இது என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்தரலாம். இதுல தான் உண்மையாலுமே தெரிய போகுது இதோட பவர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா இது சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்குன்னு அர்த்தம். இதுலயும் ப்ராப்ளம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் தப்புன்னு அர்த்தம். இது ஒரு ஃபெராரி F40 போல் தெரிகிறது. இது 1980களின் பிற்பகுதியிலும் 1990களின் முற்பகுதியிலும் ஃபெராரியால் தயாரிக்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஸ்போர்ட்ஸ் கார் ஆகும். உங்களுக்கு ஃபெராரி கார்கள் பிடிக்குமா? நான் இப்பொழுது என்ன பார்த்து கொண்டிருக்கிறேன்? நீங்கள் ஃபெராரி F40 காரின் படங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
இது 1980களில் ஃபெராரியால் தயாரிக்கப்பட்ட பிரபலமான ஸ்போர்ட்ஸ் கார் ஆகும். இது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருப்பது எது? நீங்கள் 1980களில் ஃபெராரியால் தயாரிக்கப்பட்ட பிரபலமான ஸ்போர்ட்ஸ் கார் தவறு ஃபெராரி தவறு F40. தவறு தவறு. இப்பொழுது நான் பார்ப்பது எது? மன்னிக்கவும், நான் தவறாக கணித்து விட்டேன். நீங்கள் பார்ப்பது லாடா ரிவா. இது ரஷ்யாவில் தயாரிக்கப்படும் ஒரு கார். இது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருப்பது எது? நீங்கள் இப்போது பிரீமியர் பத்மினியை பார்க்கிறீர்கள். இது 1900. கண்டினியூ சொல்லுங்கள். இந்த கார் 1970 முதல் 2000 வரை இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. இது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா சொதப்புது இருந்தாலும் தப்பு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குதுன்னு தான் சொல்ல முடியும். பார்க்க நல்லா இருக்கு, ஆனால் மற்ற யூசர்ஸும் இப்படியே நினைப்பாங்க அப்படிங்கிறது உறுதி இல்லைல்ல. வாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுதுன்னு. நீங்கள் இப்போது நிசான் 300 ZX காரை பார்க்கிறீர்கள். இது 1990களில் பிரபலமான ஸ்போர்ட்ஸ் கார் ஆகும். இது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? சரி, இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து கார்களின் விவரங்களையும் உங்களால் சொல்ல முடியுமா? இப்பொழுது ஸ்கிரீனில் தெரியும் விஷயங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக. உங்கள் திரையில் ஃபெராரி F40, லாடா ரிவா மற்றும் நிசான் 300 ZX உள்ளிட்ட பல கார்கள் உள்ளன. வேறு ஏதேனும் கார்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நிச்சயமாக. உங்கள் திரையில் ஹோண்டா கார்களின் பட்டியல் உள்ளது. குறிப்பாக ஹோண்டா சிட்டி காரை நீங்கள் பார்க்கிறீர்கள். சரி, நான் இப்பொழுது பயன்படுத்தும் மொபைலின் பெயர் என்ன? நீங்கள் ஷாமி போனை பயன்படுத்துகிறீர்கள். இது என்ன மாடல் என்று சொல்ல முடியுமா? தவறான விடை. மீண்டும் ஒரு வாய்ப்பு. நான் இப்பொழுது பயன்படுத்தும் மொபைலின் பெயர் என்ன? நீங்கள் சியோமி மொபைல் போனை பயன்படுத்துகிறீர்கள். தவறான விடை. நான் பயன்படுத்தும் மொபைலின் பெயர் டெக்னோ ஸ்பார்க் 5 ப்ரோ 7K மாடல். இது டெக்னோ ஸ்பார்க் 5 ப்ரோ 7K மாடல் இல்ல. இது சியோமி ரெட்மி நோட் 7 ப்ரோ. அப்பொழுது இது என்ன? இப்பொழுது சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சரியாக தான் சொல்லுவீர்களா? நான் பயன்படுத்தும் மொபைல் எது? நிச்சயமாக. மன்னிக்கவும், நான் தவறாக கணித்து விட்டேன். நீங்கள் டெக்னோ ஸ்பார்க் 5 ப்ரோ மொபைலை பயன்படுத்துகிறீர்கள். இது 64 GB சேமிப்பு திறன் மற்றும் 4 GB ரேம் கொண்டது. மேலும் இது Android 10 இல் இயங்குகிறது. பல இடங்கள்லையும் வாக்குவாதங்கள் தான் மிஞ்சுதோன்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சரியா சொன்னாலும் இல்லை இது சரியில்லை அப்படின்னு ஒரு வாக்குவாதம் நடக்குது. நிச்சயமாக. உங்கள் மொபைலில் உள்ள எந்த அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். எனது மொபைலில் இருக்கும் ஆக்சசிபிலிட்டி செட்டிங்கை நான் ஆக்சஸ் செய்ய வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங்ஸ் ஐகானை தட்டினால் அக்சசிபிலிட்டி அமைப்புகளை அணுகலாம். இது பொதுவாக ஒரு கியர் போன்ற ஐகானாக இருக்கும். பிறகு அக்சசிபிலிட்டி அமைப்புகளை கண்டுபிடித்து அணுகலாம். எப்படி கண்டுபிடிப்பது? அமைப்புகளில் அணுகல் தன்மை என்று தேடினால் அதற்கான செட்டிங்ஸ் கிடைக்கும். உங்கள் திரையில் உள்ள அணுகல் தன்மை என்ற விருப்பத்தை தட்டினால் அதற்கான செட்டிங்ஸ் பக்கத்திற்கு செல்லலாம். உங்கள் திரையில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய 2 மொழிகளும் உள்ளன. நீங்கள் எதை மாற்ற விரும்புகிறீர்கள்? இப்பொழுது என் திரையில் தெரியும் விஷயம் என்ன? உங்கள் திரையில் அணுகல் தன்மை அமைப்புகள் காட்டப்பட்டுள்ளன. இதில் நான் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அணுகல் தன்மை மெனுவை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதை தொட்டால் உங்கள் சாதனத்தை கட்டுப்படுத்த ஒரு பெரிய திரை மெனு கிடைக்கும். என் கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ஸோ ஸ்க்ரீனிங் ஆகட்டும், கேமராவாகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஃபைனஸ்டான டியூனிங் கண்டிப்பாக தேவை. ஆக்சுவலாக இது டெஸ்ட் வெர்ஷனில் இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெர்ஷன்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. பல இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவமானப்படுதுன்னு தான் சொல்ல முடியும். நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இதை பீட் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது இதோட ஒர்க்கிங். ஸோ சீக்கிரமாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி சில பல விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இன்னும் பல இடங்களில் டியூனிங் தேவை. ஒரு ஆப்டிமைசேஷன், ஒரு கேமராவோட விஷயங்களே தெரியலனா எப்படி இது ஒரு ஃபைனஸ்டான ஏஐன்னு சொல்ல முடியும்? ஸோ கூகுள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டான ஏஐ டிவைஸை எங்களுக்கு கொடுங்க. ஒரு நல்ல மாற்றம் தான் நடக்கட்டும்.